வணக்கம் நண்பர்களே. இந்த நூலகத்தில் நின்று மறுபடியும் பேசுகிறேன். இது என்னுடைய சொந்த நூலகம், என்னுடைய புத்தகங்கள். என்னுடைய புத்தகங்கள்ங்கிறதுல ஒரு ஓனர்ஷிப் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன் புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா, அந்த புத்தகங்களோட நமக்குள்ள உறவில் அது நம்முடைய புத்தகங்கிறது ஒரு படி கூடுதலான ஒரு நெருக்கத்தை உருவாக்குகிறது. அது ரொம்ப முக்கியமானது. இது புத்தக காதலர்களுக்கு தான் புரியும். புத்தகங்கள் மேல பெரும் பற்று இல்லாதவர்களுக்கு அது எங்க கிடைக்குமே, படிச்சு திருப்பி கொடுத்தா போகுது என்றெல்லாம் சொல்லுவார். ஆனா சில புத்தகங்கள் நம்மளால விட்டு பிரிய முடியாது. அந்த புத்தகங்களை எப்படி இன்னொருத்தர் கொடுக்க முடியும்? வீட்டில் இருக்கிற குழந்தைய இன்னொருத்தர் கூட அனுப்பி விடுறது போல என்னால் முடியாது. நான் பெரும்பாலும் புத்தகங்களை யாருக்கும் படிக்க கொடுக்கறதே கிடையாது. யார்கிட்டையும் புத்தகங்கள் வாங்குறதும் கிடையாது. கூடுதலாக காசு கொடுத்தா வாங்கிப்பேன் பெரும்பாலான புத்தகங்களை. அப்புறம் இவ்வளவு புத்தகங்கள் வாங்கியும் கூட ஒன்றும் நான் ஏழையோ வறுமையோ ஒன்றும் படலை. ஏன்னா நான் சட்டை வாங்குறது கிடையாது. ரொம்ப குறைவாக தான் சட்டைகள் வாங்குவேன். ஆடைகள் அதிகமாக வாங்குறது கிடையாது. ஆடம்பரங்கள் செய்வது கிடையாது. எனக்கு தேவையில்லை. ஒருத்தருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் இருக்கு, ஆன்மீக வறுமை இருக்கு. அவருக்கு தன்னை உடலாகத்தான் வெளியே காட்டிக்க முடியுது. அவருடைய தோற்றம் தான் அவர்னு அவர் நம்புறார். அதுக்கு மேல அவருக்கு எதுவும் இல்லை. ஆகவே அவர் ஆடைகளில் செலவழிப்பார். 50,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி போட்டுக்குவார். 2 லட்சம் ரூபாய்க்கு செல்போன் வாங்கி வச்சுக்குவார். 50,000 ரூபாய்க்கு பெல்ட் வாங்கி கட்டிக்குவார். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரு டிஷர்ட்டுடைய விலை 1.5 லட்சம் ரூபாய் இருப்பதையெல்லாம் நான் திரைப்படத்துறையில பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஒரு விதமான அக வெறுமையின் வெளிப்பாடுகள் தான். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையானது புத்தகம். அதை நான் காசு கொடுத்து வாங்குறேன். அது எனக்கு மகிழ்வூட்டுகிறது. ஒரு நாள் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு 1000 ரூபாய் செலவழிக்கக்கூடியவர் 100 ரூபாய் ஒரு புத்தகத்துடைய விலைன்னா ஐயோ அப்படிம்பாங்க. புத்தக விலை கூடுதலுங்க, அதனாலதான் நான் வாங்கலை என்று சொல்லும் முட்டாள்கள் நிறைந்த ஒரு தேசம் இது. தமிழகத்திலே மிக குறைவான ஒரு விலை கொண்ட ஒரு பொருள் இருக்கும், அது புத்தகம் தான். வேல்யூ ஆடட் அல்லாத ஒரு பொருள் உங்களுக்கு விற்கப்படுகிறது என்றால் அது புத்தகம் மட்டும்தான் நண்பர்களே. புத்தகத்தில் எழுதுபவருக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஊதியம் கிடையாது. சும்மா தான் எழுதுகிறார்கள். தமிழகத்திலே மிக அதிகமாக புத்தகம் விற்கும் எழுத்தாளர்கள் ஒருவன். ஆனால் எனக்கு ராயல்ட்டியா எந்த பணம் வர்றது இல்லை. முழுக்க இலவச உழைப்பு தான். இப்போ அதை நான் தட்டச்சு பண்ணி கொடுக்குறேன். அப்போ தட்டச்சு கூலியே எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதை மெய்ப்பு பார்க்குற என்னுடைய நண்பர்கள், அவர்களுக்கு எந்த பணம் கொடுக்கப்படுவதில்லை. அதை வடிவமைப்பவர்கள் கூட மிக குறைவான ஊதியம் தான் பெறுகிறாங்க. கிட்டத்தட்ட தாழ் விலையில தான் இங்க புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. அதற்கு குறைவாக விலையை வைக்க முடியாது. ஆனா இங்க புத்தகத்தின் விலையை குறைக்கலாம், சும்மா கிடைக்கலாம் என்னெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். சும்மா கொடுத்தாலும் அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்களால போட்டுட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொருளை யாரும் இலவசம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா புத்தகத்தை தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனா அடிப்படையில் அதை பயன்படுத்த தெரியாது. பயனற்ற ஒரு பொருள், அதுதான் பிரச்சனை. அது மேல மதிப்பு கிடையாது, அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது புத்தகங்கள் எப்படி மதிக்கப்படும் என்று எனக்கு தெரியல. ஆகவே தான் இவ்வளவு புத்தகங்கள் பார்த்தோன்னே எல்லாம் காசு போட்டு வாங்கினீங்களா, வீண் தானே என்று என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்க. என்னை அறிந்தவர்கள் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்ட ஒருத்தர் காலில் வந்து 45,000 ரூபாய் மதிப்புள்ள செருப்பு போட்டிருந்தார். அது வீண் என்று அவருக்கு தோணவில்லை. அதை பார்த்து நான் அவரை மதிப்பேன்னு அவர் நினைக்கிறார். அதை கழட்டி போட்ட இடத்துல ஒரு கெத்து உருவாகும் நினைக்கிறார். இந்த புத்தகங்கள் என்னுடைய சொத்து, நல்லூழாக என்னுடைய பிள்ளைங்களும் படிக்கக்கூடியவர்கள் தான். ஆகவே இது வீணாகவும் போவதில்லை. இந்த புத்தகங்களை தொடர்ந்து நான் சேகரித்துக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன போல என்னுடைய சொத்து. இரண்டாவதாக பெரும்பாலான புத்தகங்களை நான் திரும்ப திரும்ப படிப்பேன். திரும்ப ஞாபகம் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பேன். திரும்ப ஒரு குறிப்பிட்ட தகவலுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பேன். இது எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு. சும்மா காலையில ஒரு ஒரு சலிப்பான அல்லது கொஞ்சம் சோர்வான ஒரு மனதில் இருந்தால் இந்த புத்தகங்களை பார்ப்பேன். சும்மா கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்ப்பேன்.
ஒரு ஊக்கம் வரும். என்னைக்கோ படித்த ஒரு கதை நினைவுக்கு வரும். இந்த புத்தகத்தை அந்த காலத்தில் படித்தோங்கிறது ஒரு ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். எடுத்து வச்சு அப்படியே படிக்க ஆரம்பிப்பேன். நிறைய சமயங்களில் நின்றுக்கிட்டே படிப்பேன். திரும்ப படிக்கக்கூடிய புத்தகங்கள் உண்டு. புதுசாக ஒரு புத்தகத்தை கண்டடைந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருதோ அதை சுற்றி வச்சுக்கிறதுல ஒரு பெரிய இன்பம் இருக்கு இல்லையா? அதுதான் புத்தக இன்பம். அழகிய கலைப்பொருட்கள் அந்த இன்பத்தை அளிக்கும். அறிவும் கலையின் நாடுபவர்களுக்கு அவைதான் இன்பத்தை அளிக்கும். பொருட்களுக்கு தன்னளவில் எந்த மதிப்பும் கிடையாது. நீங்க அதன் மேல் ஏற்றப்படும் மதிப்பு தான் அதனுடைய மதிப்பு. நீங்க ஒரு செல்போனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், அதனுடைய மதிப்பு அதுல இருக்கு என்று நினைக்கிறீங்க, அதனால அது 2 லட்சம் ரூபாய் மதிப்பு. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக விலை உள்ள புத்தகம் எது தெரியுமா? நான் எழுதிய வெண்முரசுங்கிற நூல் தொகுதிகள். 26 தொகுதிகள், 25,000 பக்கங்கள், ஒரு குட்டி நூலகம். மொத்த விலை 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு செல்போன் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் செல்போன் வாங்கியிருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வண்டி 50,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அப்ப இது எப்படி விலை உள்ள பொருளாகும்? மிக மலிவான ஒரு பொருள் அல்லவா புத்தகம். புத்தகத்துடைய மதிப்பை நாம ஏற்றணும். இது நம்முடைய சொத்து. நீடித்த மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கக்கூடியது, என்றும் நம்முடன் இருக்கக்கூடியது. இப்ப இன்றைக்கு காலையில சும்மா இந்த புத்தகத்தை எடுத்தேன், சும்மா புரட்டி பார்த்தேன். த பெஸ்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ்ங்கிற புத்தகம். இந்த புத்தகம் சார்ல்ஸ் ஃபோக்கஸ் என்பவருடைய முன்னுரையோட ஹேம்லின் என்ற பதிப்பகத்தால 1951 வெளியிடப்பட்டது. பிரிட்டன்ல வெளியிடப்பட்ட புத்தகம். பிரிட்டன் மொழி சூழல்ல ஒரு காலகட்டத்தில் பேய் கதைகள் நிறைய எழுதப்பட்டன. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஐரோப்பாவுக்கு, குறிப்பா பிரிட்டனுக்கு ஒரு இருண்ட காலம் இருக்கு. அதை கோத்திக் காலம் என்று சொல்லுவார்கள். அதாவது மத்திய காலகட்டம், மத விசாரணைகளின் காலம் என்று அதை சொல்லுவாங்க. ஐரோப்பா முழுக்கவே கத்தோலிக்க மதத்தின் பிடியில் இருந்தது. கத்தோலிக்க மதம் தனக்கு ஆபத்து வரும் என்ற அச்சத்தை நிரந்தரமாக கொண்டிருந்தது. ஏனென்றால் கத்தோலிக்க மதம் வெறும் மதம் மட்டுமல்ல, அது ஒரு அரசாங்கம். புனித ரோம பேரரசு என்று பெயர். போப்பாண்டவர் நேரடியாக மொத்த ஐரோப்பா மேலும் நேரடியாக ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தார். அவருடைய பிரதிநிதிகளாகத்தான் உள்ளூரிலே சிறு மன்னர்கள் ஆட்சி செய்தார். ஆகவே கோடானு கோடி ரூபாய் போப்பாண்டவருக்கு கப்பமாக சென்று கொண்டிருந்தது. அவை ஆடம்பரங்களாக மாறிக்கொண்டிருந்தன. அந்த செல்வத்தை நம்பி ஒரு பெரும் சமூகமே அங்க ரோமாபுரியில் உருவாகி அவர்கள் செல்வத்தில் திளைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது பழைய ரோமானிய பேரரசிலே நீரோ மன்னர்கள் எப்படி ஆடம்பரத்திலே வாழ்ந்தாலும் அதை விட 10 மடங்கு ஆடம்பரத்திலே போப்பாண்டவர்கள் வாழ்ந்த ஒரு காலமாக அவர்களுக்கு பெரிய அச்சம் இருந்தது. எப்படியோ இந்த அதிகாரத்தை யாரோ பறித்து விடுவார்கள். ஆகவே மத நம்பிக்கையை கேள்விக்குரியதாக்குவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறது அளவில் அவங்க இருந்தாங்க. அவ எங்காவது யாராவது மத நம்பிக்கை மேல் சிறு சந்தேகத்தை கிளப்பினால் கூட அவர்கள் மத விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஒரு 300-400 ஆண்டுகள்ல ஐரோப்பாவுடைய மக்கள் தொகையிலேயே ஒரு 5% பேர் இவ்வாறு தண்டனைக்குள்ளாகி கொடுமைப்படுத்தப்பட்டு வதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சூனியக்காரிகள் என்ற பேர்ல வயதான பெண்களை உயிரோடு எரித்து கொண்டாங்க. மத துரோகிகள் என்ற பேர்ல கொண்டாங்க. ஒரு மத துரோகியை பிடிச்சா அவன் 8 மத துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டும், இல்லைன்னா அவனை சித்திரவதை பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்ப அவன் 8 பேரை சொல்லிடுவான் எப்படியாவது. அப்ப 8 பேரை கைதாகுவாங்க. அங்க 8 பேரை சொல்லணும். இப்படி சொல்ல 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 வந்துகிட்டே இருப்பாங்க மத துரோகிகள். அவங்கள கொண்டுகிட்டே இருந்திருக்காங்க. அது ஒரு பட்டுக்கொலை காலகட்டம். உலக வரலாற்றுல அதுக்கு இணையான ஒரு கொடூர காலகட்டம் இருந்தே கிடையாது. அதுதான் கோதிக் காலகட்டம் என்று சொல்றாங்க. அதன் பிறகு அந்த பீரியட்ல தான் ஒரு சிலுவை போர்கள் நடந்திருக்கின்றன. இஸ்லாமியிடமிருந்து ஜெருசலேமை கைப்பற்றும் பொருட்டு போப்பாண்டவர் பல முறை இராணுவத்தை அனுப்பி போர்கள் நடத்தினார்.
அதில் எதிலும் பெருசாக வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் செத்து போயிட்டாங்க. ஏன்னா பாலைவனத்தில் சண்டைக்கு போய் என்னன்னு தெரியாத களங்கள்ல போராடி உயிர் துறந்தார். அதே போல அந்த காலகட்டத்தில் தான் ஆசியாவிலிருந்து ஏராளமான தொற்று நோய்கள் ஐரோப்பாவுக்குள்ள வந்து மொத்த ஐரோப்பாவுமே தொற்று நோய் சூறையாடியது. குறிப்பா பிளேக். இன்றைக்கு கூட பிளேங்கிற வார்த்தையை ஆக்கிரமித்தல்ங்கிற அல்லது பீடித்தல்ங்கிற அர்த்தத்தில் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு பிளேக் வந்து ஐரோப்பா அழித்திருக்கிறது. அப்போ மத விசாரணை, சிலுவை போர், இந்த பிளேக், இது எல்லாம் கலந்த ஒரு காலம். இந்த காலகட்டம் நிறைய சினிமாக்கள்ல கூட வந்திருக்கு. ஆர்வமுடையவர்கள் செவன்த் சீல் இந்த இங்மார் பர்க்மேனுடைய ஒரு படம் இருக்கு, அதை பார்க்கலாம். அது இந்த பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படம். அதுக்கு அப்பால் நிறைய தரிசனங்கள் கொண்ட ஒரு படம். இது இவருடைய மனதில், ஐரோப்பிய மனதில் ஒரு பெரிய பீடிப்பாக இருந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மத ஆதிக்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. மொழி வழி தேசியங்கள் உருவாகி வந்தன. அந்த தேசியங்களை அந்தந்த பகுதி மன்னர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள். அவர்கள் அந்த புனித ரோம பேரரசுக்கு எதிராக, போப்பாண்டவரின் பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரோமாபுரி ஒதுக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. ஐரோப்பா முழுக்க மொழி வழி தேசிய அரசுகள் உருவாயின. அதன் பிறகு அந்தந்த வட்டார பண்பாட்டுகளுக்கும் வட்டார மொழிகளுக்கும் ஒரு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிவு பார்வைகள் உருவாக ஆரம்பித்தன. இது ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்கிறார்கள். கலை, இலக்கியம், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒரு பெரிய வளர்ச்சி உருவாகி அந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் விளைவாகத்தான் உலக அளவில் ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் உருவாகியது. இந்த சிந்தனை மாற்றம்லாம் உருவான பிறகு சுதந்திர சிந்தனை, தனி மனித உரிமைகள், அடிப்படை தர்க்க புத்தி ஆகியவெல்லாம் உருவான பிறகு அவங்க திரும்பி பார்த்தா அந்த கோதிக் காலகட்டம் என்பது ஒரு இருண்ட பயமூட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு. நிறைய பேர் அதை மறக்க முயற்சி செய்தார்கள். அதை அப்படியே அழுத்தி சப்கான்சியஸுக்குள்ள தள்ளினாங்க. அப்படி தள்ளினா என்ன ஆகும், அது கனவாக திரும்பி வரும். அப்படி கனவாக திரும்பி வந்ததுதான் இவ்வளவு பேய் கதைகள். கோதிக் நாவல்கள்ல ஒரு நாவலே நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிராம் ஸ்டாக்கர் எழுதின டிராகுலா. அந்த டிராகுலா மத்திய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு உண்மையான மனிதனுடைய வரலாற்றை ஒட்டி உருவாக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ருமேனியா பின்னணியில் எழுதப்பட்டது. அது ஒரு டெம்ப்ளேட் கதை. அது மாதிரி நிறைய கதைகள் பின்னணி எழுதப்பட்டன. எனக்கு அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட கார்மில்லாங்கிற கதை தான். அது ஒரு வேம்பயர், ஒரு ரத்தம் குடிக்கக்கூடிய இரத்த காட்டேரி கதை. அதுதான் இன்னும் கலைப்பூர்வமானது என்று எண்ணம் இருக்கிறது. ஆனால் பிராம் ஸ்டாக்கருடைய டிராகுலா உலக அளவில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்று, அது தெரியாத ஆளே கிடையாது. ஏகப்பட்ட திரை வடிவங்கள் அதற்கு வந்திருக்கின்றன. கடைசியாக கப்போலாவுடைய டிராகுலா வெளிவந்தது, ஒரு பெரிய படம். அது நீங்க ஆர்வம் இருக்கவர்கள் பார்த்து பார்க்கலாம். இந்த கோதிக் பீரியட், கோதிக் ஆர்ட் என்பது உருவாகியது. அதே மாதிரி கோதிக் இலக்கியம் என்றே உருவாக்கியது. அந்த கோதிக் இலக்கியத்திலே பெரும் பகுதி பேய் கதைகள் தான், கொடூரமான கதைகள், பேய் கதைகள். அந்த பேய் கதைகளுக்கெல்லாம் நிறைய ஒரு பொது தன்மைகள் உண்டு. அதெல்லாம் அந்த மத்திய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையா இருக்கும். அல்லது மத்திய காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை சம காலகட்டத்தில் வேறொரு வழியில திரும்பி வரதா இருக்கும். அன்று கொல்லப்பட்ட ஒருவர் இன்று பேயா இருப்பார். அன்று ஒருவர் சாகா வரம் பெற்று இன்று இரத்த காட்டேரியா இருப்பார். அப்படி ஏதோ ஒன்று இருக்கும். ஏராளமானவர் அதை எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் வாசகர்கள் இந்த கதைகளை ரொம்ப விரும்பி படிச்சாங்க. ஆகவே ஏராளமான எழுத்தாளரை எழுதினாங்க. டபிள்யூ ஜேக்கப்ஸ், மேரி கரல்லி மாதிரி பெரிய இலக்கியத்தரமான படைப்புகளை எழுதின பெரிய ஆசிரியர் கூட பேய் கதைகளை எழுதியிருக்க. எனக்கு அந்த ஆர்வம் உண்டு. நானும் ஒரு தொகுதி பேய் கதைகளை எழுதியிருக்கேன். நல்ல பேய் கதை என்பது வெறும் பேய் கதை கிடையாது. அதுல இவ்வளவு வரலாறு இருக்கும். அது வரலாற்று கதை தான், பேய் வடிவத்தில் இருக்கும். அதுல உளவியல் இருக்கும். மாநிலத்தின் மறைக்கப்பட்ட உளவியல் நுட்பம் பேய் வடிவத்தில் வெளிப்படும். அது பேய் கதையா இருக்கும். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும்.
ஆகவே பேய்க்கதைகள் இன்றைக்குமே த்ரில்லிங்கா படிக்கத்தக்கவை. அதற்கு அப்பால் பல அடுக்குகளாக நம்ம கற்பனையில விரியக்கூடிய தன்மை உண்டு. ஒரு வகையான கனவுகள், கெட்ட கனவுகள். கெட்ட கனவுகள் எல்லாமே பெரிய அர்த்தம் கொண்டது தானே. அப்படிப்பட்ட கதைகளுடைய ஒரு தொகுப்பு இது. ரொம்ப பழைய புத்தகம். ஆனா கருக்கழியாம அப்படியே இருக்கு. இத காசர்கோட்டில் நான் வாங்கியிருக்கேன். இதை மேல எழுதியிருக்கேன். காசர்கோட்டில் 1984 ₹5 நான் வாங்கியிருக்கேன். இதுல எனக்கு மிக பிடித்தமான கதை இருக்கு. ஜோசப் ஷெரிடன் லே ஃபானுடைய கார்மிலா தான் பேய்க்கதைகள் எனக்கு பிடித்தமான கதை. அது தமிழாக்கம் செய்யணுங்கிற கனவு கூட எனக்கு இருந்தது. யாராவது தமிழாக்கம் செய்தால் வெளியிடலாம். W. ஜேக்கப்ஸுடைய த மங்கி ஸ்பாங்கிற கதை. இந்த கதையை நான் சில இடங்கள்ல சொல்லியிருப்பேன். இதுல பல பேய் கதைகளை நண்பர்கள் கூட இரவுகளில் சொல்லியிருக்கேன். மிக முக்கியமான ஒரு புத்தகம். இந்த காலையில் இன்றைக்கு இந்த புத்தகத்தை கண்டெடுத்தேன். அதை ஒட்டி இவ்வளவு நினைவுகள் எனக்கு கிளம்பி வருது. நான் பிரிட்டனுடைய மிடிவல் கால வரலாற்றுக்குள்ள போறேன். ஐரோப்பிய வரலாற்றுக்குள்ள போறேன். மானுட மனத்தின் இருண்ட எல்லைகளுக்குள்ள போறேன். பேய்க்கதைகள் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லையை தொட்டுட்டு வந்துடும். அப்படி வந்தாதான் நல்ல பேய்க்கதை. மனிதனுக்கு அச்சம், ஆங்ஸைட்டி, அதாவது பதட்டம் ஆகியவை அடிப்படையான உணர்வுகள். ஏதோ ஒன்று நடந்துடும். ஏன் பேய்க்கதை இவ்வளவு முக்கியமா இருக்குன்னா, அதை யோசித்து பாருங்க. இப்போ ரோட்ல ஆயிரக்கணக்கான எறும்புகள் குறுக்க போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு வண்டி போயிடுது. ஒரு 1000 எறும்பு செத்து போயிடுது. ஆனா அந்த வண்டி வர்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் அந்த எறும்புகளுக்கு எதுவுமே தெரியாது. செத்து போன பிறகு கூட என்ன நடந்ததுன்னு தெரியாது, அழிஞ்சிடும். மனிதர்களாக்கி நாமும் அப்படித்தானே. இப்ப இங்க இருக்கேன், நெக்ஸ்ட் செகண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரியும், இப்படி ஊகிக்க முடியாது, ஒரு கணம் கூட சொல்ல முடியாது. இந்த நிலையின்மை கூட ஆங்ஸைட்டி பேய்க்கதைகளோட அடிப்படை. ஒரு பேய்க்கதையில எல்லாமே இனிமையாக இருந்தது. காலை அற்புதமா விடிந்தது என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் சம்திங் கோயிங் டு ஹேப்பன், என்னவோ நடக்க போகுது. ஏன்னா அது வாழ்க்கை. அப்புறம் நாம இங்க நின்றுட்டு இருக்கேன். இந்த வீடு இந்த இடம் ஒரு வயலா இருந்தது. எத்தனை பேர் உழுதிருப்பாங்க, இவ்வளவு என்ன. இங்க போர் நடந்திருக்கு. கன்னியாகுளம்ங்கிற இந்த இடத்துல இரவிக்குட்டி பிள்ளை ஒரு பெரிய போர் நடத்திருக்கு. அப்ப இந்த இடத்துல யாரும் செத்துருக்கலாம். இப்போ இந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு வரலாறு இருக்கு. அது மேல தான் நிற்கிறேன். எனக்கு முன்னால வரைக்கும் வரலாறு இருக்கு, எனக்கு தெரியாது. அதுல கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது. அப்போ முன்னால ஒரு பெரிய அறிய முடியாம இருக்கு, பின்னால ஒரு பெரிய அறிய முடியாம இருக்கு. நடுவில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த 2 அறிய முடியாமைகள் தான் பேய்க்கதைகளுடைய அடிப்படை. அது கொடுக்கக்கூடிய ஒரு பதட்டம். அதை ஒரு ஆர்டிஸ்டிக்கா கிளர்ச்சி எட்டும்படி எழுதுனா பேய்க்கதை ஆயிடுது. பேய்க்கதைகள் உயர்ந்த இலக்கியம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு உலகத்துக்குள்ள சட்டுன்னு நான் போறேன் பார்த்தீங்களா. இப்ப இந்த புத்தகங்களை இப்படி யோசித்து பாருங்க. ஒரு சின்ன ஓமை சொல்றேன். இந்த கமல் நடிச்ச மகாநதி படத்துல ஒரு சோஃபாவுக்கு பின்னால ஒரு ரகசிய படிக்கட்டுல அவர் இறங்கி போற மாதிரி நடிப்பார். உங்க வீட்டுல அப்படி ஒரு நூற்றுக்கணக்கான ரகசிய பாதைகள் இருக்குன்னு வைங்க, சுரங்க பாதைகள். அங்கங்கோ போகலாம். நீங்க பிரிட்டனுக்கு போயிடலாம், பிரான்ஸுக்கு போயிடலாம். அப்படி பல சுரங்க பாதைகள், பல ரகசிய வழிகள். இந்த கதவை திறந்தா அங்க வேற உலகம் இருக்கு. இங்க ஒரு பாதை இருக்குன்னா அது எவ்வளவு மிஸ்டீரியஸா இருக்கும். உங்க வீடு எப்படி பிரம்மாண்டம் ஆயிடுது இல்ல, முடிவற்றதாயிடுது இல்ல. புத்தகங்கள் அப்படித்தான். இப்போ இந்த ஒரு புத்தகம் வழியாக ஒரு வாசல் திறந்து நாம் ஒரு பெரிய பழங்காலத்துக்கு செல்ல முடியுது இல்லையா. அப்ப இந்த வீடு முழுக்க அவ்வளவு வரலாற்று, வாழ்க்கை, கனவுகளை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதுக்கு தான் நூலகங்கள் உதவுகின்றன. புத்தகங்கள் ஆளான ஒரு உலகத்தை உங்க இல்லத்துக்குள் உருவாக்கிக் கொள்ளீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கை சலிப்பூட்டாது. நன்றி.